சரி, இப்போ நீங்க இன்றைய நிலைமையில நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிறது நிச்சயமா தேவை. ஆனா அதே சமயம் இப்ப நீங்க கூட்டணி எதை ஒற்றி இருக்க வேண்டும்? ஒரு கொள்கையை ஒற்றி இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை ஒற்றி இருக்க வேண்டும். இந்த நாட்டின் வளர்ச்சியை ஒற்றி இருக்க வேண்டும். அதுல பாஜகவும் கவனமாக இருக்கிறது, மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும் கவனமாக இருக்கின்றார்கள். சோ அதை ஒட்டி பாக்குறப்ப இந்த கூட சேர்ற கட்சிகளை விட மக்கள் கூட்டணி என்பது மிக மகத்தான ஒன்று. அந்த மக்கள் கூட்டணி எப்ப வரும்? மக்களுக்கு கட்சி மீது நம்பிக்கை வர வேண்டும். இப்ப பாஜக மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது அப்படிங்கறத பீகார் தேர்தல் நிரூபித்திருக்கிறது. இன்றைக்கு 2 சீட்டுல துவங்கிய 1985 துவங்கிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 80% இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா வேற ஒன்னும் ஸ்ட்ராட்டஜி இல்லை. 1980 தான் 1980 சொல்றேன். 80 நீங்க வந்திருக்கோம் அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எங்களுடைய நலத்திட்டங்கள், மக்களை நோக்கி எங்களுடைய நலத்திட்டங்கள் இருந்தது, மக்களுக்காக எங்கள் ஆட்சி இருந்தது. இதுதான் முக்கிய காரணம். அதை நாங்க முன்னில் சொல்றோம். நாங்க ஒரு நடிகரை வச்சோ அல்லது ஒரு கதைவசனம் எழுதியோ அல்லது படங்கள் நடித்தோ கூட்டத்தை கூட்டி வரல. ஒரு சிம்பிள் மேன், ஒரு சாதாரண ஒரு தேச பக்தர் குஜராத்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிதான் இன்னைக்கு அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்பிக்கைகளுக்கு என்னன்னு கேட்டா நலத்திட்டங்களும் வளர்ச்சி. பீகார்ல எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் நீங்க இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா தொடர்ந்து நீங்கள் ஊழல்களை பற்றி பேசலாம். போபஸ் இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஊழல்களும் நீங்க கதைவசனம்னு சொல்றது யார சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை சொல்றீங்களா, இல்ல விஜய சொல்றீங்களா, விஜயகாந்த் அவர்களை சொல்றீங்களா அப்படின்னு புரியல. தமிழ்நாட்டுல அப்படித்தான் அரசியல் கலாச்சாரம் இருந்து கொண்டிருந்தது. எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாயியாக வந்ததுக்கு அப்புறம் 4 ஆண்டு காலம் அவர் செய்த ஆட்சி அந்த மாற்றத்தை மக்களுக்கு காண்பித்தது. 83 வருஷத்துக்கு அப்புறம் மேட்டூர் அணையை தூர்வாரிய ஒரே முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஞாபகப்படுத்துறேன்.